ரொம்ப தேவையா ஏதாவது தெரிஞ்சா மட்டும்தான் ஷேர் பண்ணி வைக்கணும். சில பேர் ஷேர் பண்ணாம விட்டுருவானோன்னு அவன் அடிஷனலா அதையும் சேர்த்து அனுப்புவான். நீ 10 பேத்துக்கு அனுப்புனீன்னா அல்லாஹ் தஆலா உனக்குமா. நாம உடமை ஏதோ இலவசமா நன்மை வந்து அக்கௌண்ட்ல உழுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணி அக்கௌண்ட்ல நன்மை உழுகல, பாவம் உழுந்து கிடக்கு. நிறைய டெலிட் பட்டன் மட்டும்தான் அமுத்தணும். வாட்ஸ்அப்பினுடைய செய்திகளை பொறுத்தவரை குர்ஆன் சொல்லுது, இன்ஜாக்கும் பாசுக்கும் பினபையின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா. யாராவது ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொன்னால் செய்தியின் நம்பகத்தன்மை குறித்து தெரிந்து கொள்ளாமலேயே நீங்கள் கை வைத்து விட வேண்டாம். இது குர்ஆன் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. வாட்ஸ்அப் எல்லாம் வந்தா எப்படி அனுப்புவோன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். செய்தி உறுதி என்று தெரிவதற்கு முன்னால் அதை ஷேர் செய்ய வேண்டாம். சரி, அப்படி செஞ்சுட்டா என்ன ஆகும்? ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். கை சேதத்திற்குரியவனாக போய் விடுவாய், கை வைத்து விடாதே.